சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன், கர்த்தர் உன்னை குணமாக்குவார் என்ற வார்த்தையின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் உங்களுக்கு முன்பதாக வந்திருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு நன்மை உண்டாவதாக. நாங்கள் தொடர்ச்சியாய் இந்த உன்னத பாட்டு புஸ்தகங்களிலிருந்து தன்னுடைய சத்தியத்தையும் மணவாளனும் மணவாட்டிக்கும் உள்ள தொடர்பை விரிவுபடுத்தி இந்த சத்தியங்களை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த 6வது அதிகாரத்தை நாங்கள் இன்றைக்கு என்றும் தியானத்துக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஆகையினால இந்த மணவாளனையும் மணவாட்டியையும் குறித்ததான ஒரு பாடலம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு சம்பாஷணை என்று சொல்லலாம், அல்லது ஒரு தரிசனம் என்று சொல்லலாம், அல்லது சாலமோன் ராஜாவுடைய ஆவியில் உண்டான ஒரு விழிப்பு அல்லது சபையை குறித்ததான ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இந்த வெளிப்பாட்டில் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வகையாக ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டு வருகிறார். ஏனென்று சொன்னால் வேத சத்தியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் இந்த வேத புஸ்தகத்திலிருந்து தேவ ஆவியினால் அருளப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு 66 புத்தகங்களாக நம்முடைய கரத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. ஆமென். ஆகையினால இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்ட இந்த சத்தியங்களை நாங்கள் கேட்டு அதில் நாங்கள் வளர்ந்து நாங்கள் பெருகுவமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அல்லது ஒரு மாற்றத்தை அல்லது எங்களோட வாழ்க்கையில் பெரிதான ஒரு எழுப்புதலை நன்மையை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். ஆகையினால தான் போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் எப்படி அந்த தோட்டத்துக்கு அவர் வந்து எப்படி அதை அவர் புசித்து எப்படி அந்த திராட்சை ரசத்தை அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுத்து ஒரு திருமண வீட்டில் நடக்கிற ஒரு விருந்துக்கு எப்படி ஜனங்கள் எல்லாம் வந்து மணவாளனையும் மணவாட்டியும் ஆசீர்வதிக்கிற அதே வேளையில் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு நன்மை ஒரு சந்தோஷம் உண்டாகிறபடினால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து அவருடைய தேனையும் தேன்கூட்டையும் புசிக்கிறாங்க, பாலையும் திராட்சை ரசத்தையும் ஒன்றா சேர்த்து பருகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அப்படி அவர் எல்லாம் குடித்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் அந்த மணவாட்டியை பார்க்கறதுக்காக இயேசு வந்து அங்கே சொல்கிறார், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பனியினாலும் பனி தூறலினாலும் நனைஞ்சிருக்குது, நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறார். ஆனால் அவள் என்ன சொன்னாலண்டா, அப்படி இல்லை, நான் இப்போ தான் உடுப்பெல்லாம் மாற்றிட்டேன், கை காலுக்கெல்லாம் கிரீம் போட்டுட்டேன், ஆகையினாலே என்னால் கதவை திறக்க முடியாது என்று சொல்கிற நேரம் அவர் தன்னுடைய கரத்தை அங்கே நீட்டி காட்டுகிறார், நான் தான் வந்திருக்கிறேன், கதவை திறன்னு சொல்லி. கடைசியாக அவளுடைய இருதய போராட்டத்தின் மத்தியில் இயேசுவுக்கு கதவை திறக்க அங்கே போகிற நேரம் இயேசு அந்த இடத்துல இல்லை, அவர் போய்விட்டார். போனதுனால அவள் மிகவும் வியாகுலம் அடைந்து நேசரை தேடி போகிற நேரம் காவலாளர்கள் வீதியில் காணுகிறவர்களெல்லாம் அடித்து காயப்படுத்தி அவளுடைய தலை முக்காட்டெல்லாம் கிழித்து அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு பின்மாற்றம் ஆண்டவருடைய ஜனங்களுக்கு வருகிற நேரம் இப்படி அந்த வேதனைகள் பிரச்சனைகள் வருகிறதுன்னு சொல்லி நாங்கள் போன வாரத்திலும் நாங்கள் பார்த்தோம். ஆகையினால இந்த சபை என்று சொன்னால் ஒரு லேசான ஒரு விடயம் அல்ல. சபை என்று சொன்னால் மணவாளனுடைய மணவாட்டிகள் சகோதரிகள் கூடி வருகிற ஒரு இடம். ஆகையினால இந்த மணவாட்டியாகிய சபையும் மணவாளனாகிய இயேசுவும் ஒன்றாயிருந்து அவர்களை அழைத்து செல்ல வந்து அவருடைய திருமண நாளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதற்கு ஒரு ரீசல், ஒரு ஒத்திகை தான் இன்றைக்கு சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகம் பேர் சபையில் சேர்ந்திருக்கலாம், சபையில் வந்திருக்கலாம், இயேசுவோட வாழ்ந்திருக்கலாம், அநேகம் பேர் தவறி இருக்கலாம், அநேகம் பேர் பின்மாற்றம் அடைந்திருக்கலாம். எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிறார், மணவாட்டியே மனம் திரும்பு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பை அநேகம் பேர் விட்டுட்டாங்க. சொல்கிறார், உன் பேல எனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்கிறார். என்ன குறை? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டா. ஆகையினால மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு லேசான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, ஒரு லேசான ஒரு அறிக்கை இல்லை,
வாயிலிருந்து அவருடைய இருதயத்திலிருந்து உள்ளத்திலிருந்து வெளியில் துப்பிடுவேன் அப்படி என்றார். ஆகையினால தான் எங்களோட வாழ்க்கை பெர்ஃபெக்டாக இருக்கணும், பெர்ஃபெக்டாக அவரோட நாங்கள் வாழணும். ஆகையினால இந்த மணவாளன் இந்த 6ஆம் அதிகாரம் முழுவதும் இரவு நான் தியானித்து கொண்டிருக்கிற நேரம் இந்த 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிப்போமாக இருந்தால் அவள் சொல்கிறார், உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். அதாவது ஒரு குரூப், ஒரு ஒரு கேங், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அல்லது ஒரு 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 கூட்ட ஜனம் இயேசுவை தேடி திரிகிறதுக்கு அவளோடு இணைந்து கொள்ளுகிறார். அதாவது நாங்கள் இன்றைக்கு தனிமையாக நாங்கள் இருந்தாலும் எங்களோட ஒரு 4-10 பேரை நாங்கள் ஆண்டவரை தேடுற பணியில் நாங்கள் கொண்டு வர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் நிறைய ஜனங்கள் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துகிற பெரிதான ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். ஆகையினால கர்த்தரை தேடுற ஒரு பணியை நாங்கள் செய்ய வேணும். இன்றைக்கு வேதாகம பாடத்தில் நாங்கள் பார்த்தது போல் இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் நாங்கள் வேதாகமத்தை 8 மணி இருந்து நாங்கள் பார்த்தோம். அதில் நாங்கள் 2-3 வசனங்களை நாங்கள் தியானம் பண்ணினோம். அந்த தியானத்தில் ஒரு பகுதி தான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அவர் பூமியை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் ஆழத்தில் இருள் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இந்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறத ஒரு ஒரு கமெண்ட்ரி அல்லது ஒரு விளக்கத்தில் எப்படி சொல்கிறாங்க, எப்படி ஆவியானவர் அடை காத்து கொண்டிருந்தாராம். எதுக்குன்னு சொன்னால் அதுக்கு நல்ல ரூபம், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு உருவத்தை கொண்டு வர வேணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அடை காத்து கொண்டார். இதுதான் சபை. சபையானது பக்தி விருத்தி அடையவும் நாளுக்கு நாள் கர்த்தரிலேயும் கர்த்தருடைய சத்துவத்திலேயும் வளர வேணும். மணவாளனாகிய இயேசு வார நேரம் மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்பட வேணும். ஆமென். அல்லேலூயா. இப்படியாக நாங்கள் பார்க்குறோம். ஆகையினால இந்த இயேசு இந்த பூமியை ஆரம்பத்திலேயே சாத்தான் என்ன செய்தான், ஒழுங்கா நேர்த்தியா படைக்கப்பட்ட இந்த பூமியை, அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்களை பூமியில வாழ வைக்க வேணும் என்று சொல்லி அவர் ஸ்தாபித்த அந்த பூமியை ஏற்கனவே சாத்தான் என்ன செய்தான் சொன்னா கெடுத்துட்டான். ஒழுங்கின்மையும் வறுமையுமாக மாற்றிட்டான். இந்த ஒழுங்கின்மையும் வறுமையுமாக வந்ததுனால அந்த பூமியை திரும்பவும் ஒழுங்குக்குள்ள கொண்டு வர வேணும் என்று சொல்லி வந்து எல்லா இடமும் இருள் சூழ்ந்து இருக்கு. தண்ணிலையும் இருக்கு, மேலையும் இருக்கு, கீழையும் எல்லாம் இருள் சூழ்ந்து இருக்கிறது. அப்போதான் ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்னார். உடனே வெளிச்சம் வந்துட்டு இருளையும் வெளிச்சத்தையும் வேறா பிரிச்சிட்டார். அதே போலத்தான் எங்களை பாவத்திலிருந்து ஆண்டவர் வேறு பிரித்து, உலகத்திலிருந்து வேறு பிரித்து, தீமையிலிருந்து வேறு பிரித்து, சாபத்திலிருந்து வேறு பிரித்து எங்களை அவர் எடுத்துட்டார். ஆமென். நாங்கள் பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு அங்கு அடிக்கப்படுற நேரம், அந்த சிலுவை மரத்தில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம், அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்னுடைய முதுகெல்லாம் படைச்சாலையை போல, உழவன் வயலில் உழவடிக்கிறவனுடைய அந்த படைச்சாலையை போல உன்னுடைய சரீரம் இருக்க, எல்லா இடமும் அடித்து தோலெல்லாம் வெடித்து கீறலாகி அங்கே சரீரம் முழுவதும் இறைச்சாக மாறி இருக்கிறது. படைச்சாலையை போல இருக்கிறது என்ன, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறார். அழகாயிருந்த ஒரு தேவகுமாரன் எங்களுக்காக அடிக்கப்பட்டதுனால அவர் அப்படியான அலங்கோலமாக போயிட்டார். அப்படியான இயேசுவை அலங்கோலமாக போயிட்டார் என்று சொல்லி. ஆனால் இங்கே இந்த சுனமித்தி சொல்லுகிறாள், அவர் என்னுடையவர், அவர் எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்கு விருப்பமானவர், அவர் என் நேசம், என் பிரியம் அவரோட இருக்குது என்று சொல்றார். ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவை திற நான் வந்திருக்கிறேன், என் தலை பனியினாலும் பனித்தூரலினாலும் நனைந்திருக்கு என்று சொல்லி. ஏனென்று சொன்னால்
சபை, அதாவது ஏதேன் தோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை உண்டாக்கி ஆதாமுக்குள்ளேயே ஏவாளை வச்சிருந்தாரு, மறைச்சு வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். மறைவா வச்சிருந்தார். அந்த ஏவாள் ஆதாம் எல்லாத்தையும் பார்க்கிறார். மிருகங்கள் எல்லாம் மத்தியில் தோட்டத்தில் நிற்கிற நேரம் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லைன்னு சொன்னா, ஆனா ஆதாம் தனிமையாக இருந்தான். அவனுக்கு அதை குறிச்சுதான அறிவு இருந்தோ தெரியல. ஆனா அவருக்குள்ள பூரண ஞானம் இருந்தது ஆதாமுக்கு. அவர்கிட்ட பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மிருகங்கள், பறவைகள், யானைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, அவர் அப்படி நிற்கிற நேரம் அவருக்கு அந்த ஞானம் வந்த உடனே அங்கே தன்னுடைய மனைவியை ஆண்டவர் ஆதாமுக்குள்ளேயே ஒளிச்சு வச்சிருந்தபடினால அந்த பொக்கிஷத்தை ஒரு டைம் வரக்குள்ள ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும்னு சொல்லி அவருக்கு அயந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விழாவிலும் ஒன்றை எடுத்து அங்கே ஒரு மனுஷியை உருவாக்கினார். குற்றமில்லாத அந்த ஆதாமுடைய விழாவில் இருந்து இரத்தம் போனது. மணவாட்டிக்காக இயேசு அந்த ஆதாம் தன்னுடைய இரத்தத்தை குற்றமில்லாத அப்பதான் உண்டாக்குன ஒரு புது மனுஷன். பாவம் என்றா என்னன்னு தெரியா, பாவ உலகம் இல்லை, பொல்லாத உலகம் இல்லை, பொல்லாத மனுஷர்கள் இல்லை, கண்ட காட்சிகள் இல்லை, குடிவரிகள் இல்லை, சாராயத்தவரன் இல்லை, கள்ளித்தவரன் இல்லை, எல்லாம் தேவ பிரசன்னம். ஆதாம் ஒரு பரிசுத்தமாக அங்கே இருக்கிறான். அவனை வெட்டி அவனுடைய இருதயத்துக்கு பக்கத்தில் இருந்த அந்த விழா எலும்பை ஒன்றை எடுத்து மனுஷியா உருவாக்கினார். ஆமென். அதனால தான் அவன் மனுஷியா உருவாக்கி அவளுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் அவளை உண்டாக்குற நேரம் ஆதாம் பார்க்குறான் மனைவியை. இது என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பும் எலும்புமாய் இருக்கிறது, ஆகையினால நீ இது முதற்கொண்டு மனுஷி எனப்படுவாய். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒன்றாயிருப்பார்கள் என்று சொல்லி அந்த தேவ ஞானத்தினால் ஒரு வெளிப்பாடு பெற்று அவன் அங்கு பேசுகிறான். நமக்கு இருக்கிற மாதிரி இந்த பொக்குள் ஓட்டை எல்லாம் ஆதாமுக்கு இருக்கல. ஏன்னா அவர் உருவாக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து ஒரே சரீரமாக இருக்கிறபடினா அவங்க ஒன்றா வாழணும். தாயை தகப்பனை விட்டு பிரிஞ்சு வரணும். ஏன்னா ஆதாமுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் அவர் அந்த தேவ வெளிப்பாடை பெற்று அங்கு பேசுகிறார். அவ்வளவு ஞானம் நிறைந்த மனுஷன் ஆதாம். ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் ஆதாம் என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறது. இந்த இரண்டாம் ஆதாமாகிய இயேசு சிலுவையில் அடிக்கப்படுகிற நேரம் அவரை கை கால்கள் எல்லாம் ஆணி அடித்து அவரை குத்தி அவரை அவமானப்படுத்தி அவர் மேல் காரி உமிழ்ந்து குட்டி நிறைய அவமானம் செய்தார்கள், அடித்தார்கள். ஆனா கை காலெல்லாம் ஆணி அடித்து சிலுவையில் தொங்கி அவருடைய முழு சொட்டு ரத்தம் வரைக்கும் சபைக்காக, மணவாட்டிக்காக, மணவாளனுக்காக, கன்னியர்களுக்காக அங்கு சிந்தப்பட்டு முழு ரத்தமும் போனது. இப்படி போயிட்டு இருக்கிற நேரம் ஒரு போர்ச்சேவகன் வந்து ஈட்டியை எடுத்து சரியா அவருடைய விலா எலும்புல குத்துறான். ஏன் விலா எலும்புல குத்துனான் என்று சொன்னால், அங்கதான் மணவாட்டியாகிய சபை நீங்களும் நாங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த விலா எலும்பு தான் இன்றைக்கு மணவாட்டியாகிய சபையாய் கர்த்தர் தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி அவர் மீட்டிருக்கிறார். அந்த விழாவை குத்துகிற நேரம் அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி வேத குறிப்பு இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. சபைக்காக, மணவாட்டிக்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்த. ஆதாம் எப்படி விழா எலும்பிலிருந்து தனக்கு ஒரு மனைவியை அங்க ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தாரோ, தேவகுமாரனாகிய இயேசுவுக்கும் அவருடைய விழா எலும்புல குத்தி அவரை காயப்படுத்தி அவரை அழிச்சிடவானும், அந்த சபையை நாசம் பண்ணிடவானும், அந்த விழா எலும்பு சபையாய் மாறிடக்கூடாது என்றுதான் சாத்தான் அவரை குத்தினான். ஏனென்று சொன்னால் சபை வரக்கூடாது, சபை வளரக்கூடாது, சபை பெருகக்கூடாது, சபையில் ஜனங்கள் சேரக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் சாத்தான்
அதில் மிகவும் கவனமாக இருக்கிறான். ஆகையினால தான் இப்படியான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் சபையை குறித்ததான பக்தி வைராக்கியமும் சபையை குறித்ததான ஒரு விழிப்பும் நமக்கு தேவை. அதே நேரத்தில் எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய பெரிதான பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவர் குத்தப்பட்டது, காயப்பட்டது, அடிக்கப்பட்டது எல்லாம் உங்களுக்காகவும் எனக்காகவும். ஆகையினால தான் இந்த பின்மாற்றம் அடைந்த இந்த சுனமித்தி சொல்லுகிறார், அவரை காணல போய் தேடுற நேரம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார். ஏன்னு சொன்னால் பின்மாற்றம் ஒரு தண்டனையை நமக்கு கொண்டு வந்துடும். பின்மாற்றம் காயங்களை கொண்டு வரும், பின்மாற்றம் வேதனைகளை கொண்டு வரும். ஆகையினால தான் பின்மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் மறந்துட வேணும். இயேசுவை நோக்கி எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் ஓட வேணும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே சொல்றார், உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளின் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார், உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம்னு சொல்றான். அப்ப இவள் தேடி போறனே அந்த சாமத்தில் நிறைய பேர் சந்திக்கிறாங்க, நிறைய பேர் காயப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு கூட்ட ஜனம் அங்கே அவளுக்கு உதவி செய்கிறாங்க. என்ன, நாங்கள் தேடுவோம், நாங்கள் கண்டுபிடிப்போம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கூட கொடுக்கப்படும். தம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பாருங்க, ஒரு காரியமும் உங்களோட வாழ்க்கையில் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒன்றுமே குறைவுபடாது. நத்திங் லேக், நத்திங் மிஸ்ஸிங். ஒன்றும் இழந்து போறதும் இல்லை, ஒன்றும் குறைந்து போவதும் இல்லை. எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பெருக்கம் அடைஞ்சி எங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாய் நமது வாழ்வு மாறும். ஹல்லேலூயா. ஆகையினால தான் இங்கே தேடுவோம்னு சொல்லித்துள்ளார். தோட்டங்களில் எங்கே போனார்ன்றதுக்கு பதில எங்கே போனார் சொல்லுங்க, எங்கே போனார்? உன் நேசர் எங்கே போனார்? அவர் எங்கேயும் போறவர் அல்ல, அவர் போற இடம் ஒன்று இருக்கு, அங்க போனா கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி அங்க 2வது வசனம், தோட்டங்களில் மேயவும். இந்த மேயவும் என்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்க, தன்னுடைய ஆடுகளுக்கு உணவூட்ட, தன்னுடைய ஆடுகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க, அந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்க போனார். எங்க போனார்? சபைக்கு போனார். ஆமென். அங்குதான் அந்த தொழுவம் இருக்கிறது. எங்கே போனார்? மேயவும், லீலி புஷ்பங்களை கொய்யவும், என் நேச தமது தோட்டத்துக்கு கந்தவக்க பாட்டிகளுக்கு போனார். 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. 4:16 நீங்க பார்ப்பீங்களாக இருந்தா, வாடையே எலும்பு தென்றலே வா, கந்த பிசுங்கள் வடிய என் தோட்டத்தில் வீசிய நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமக்கு அருமையான கனிகளை புசிப்பாராக. தமக்கு அருமையான கனிகள் சொல்லுங்க, அருமையான கனிகள். அதனால தான் நாங்கள் போன வாரம் பார்த்தோம் 5வது வசனம், அதிகாரம் 1வது வசனம், என் சகோதரி என் மணவாளியே, நான் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்து. தோட்டத்தில் தான் எல்லாம் இருக்கு. நாங்கள் ஒரு தோட்டமாக இருக்கிறோம், நாங்கள் விருட்சங்களாக இருக்கிறோம், கனிதரும் செடிகளாக இருக்கிறோம். ஆமே. அங்கே வந்து சொல்றார், சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரை புசியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ஒரு திருமண வைபவத்தில் உறவுகள் சொந்தங்கள் வந்து கூடி வந்து அந்த விருந்து உபசாரத்தில் கலந்து கொண்டு ஒரு குறைவு இல்லாமல் அந்த திருமணம் வீட்டில் இருக்கணும்னு சொல்லித்தான் அந்த கானானூர் கல்யாணத்தில் தேவன் பலத்தோர் அற்புதத்தை செய்தார். என்ன அற்புதம் அது? திராட்சரசம் குறைவுபட்ட போது அங்கு தண்ணீரை திராட்சரசம் 6 கட்சாடி, இவ்வளவு உயரமான கட்சாடி 6 சாடி நிறைய தண்ணியை எடுத்து நிரப்ப சொல்லி அவ்வளவையும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். இது சபைக்குள் நடக்கல, கூல்ட்ரிங்க் கரைக்கிற அந்த அறையில் நடந்த ஒரு மாற்றம். ஆண்டவர் திருமண வீட்டில் குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அன்றைக்கு அந்த திருமண வீட்டில் அற்புதம் செய்தார். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சபையை நேசிக்கிறார். ஆகையினால தான் அவர் அங்கே அந்த பெரிய மாற்றத்தை செய்தார். அப்ப பாருங்க, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்?
இயேசு என்னுடையவர், நான் அவருக்குரியவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருக்குரியவர். அல்லேலூயா. அவர் சொல்றார், என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அதாவது அவருடைய மந்தைகளை மேய்த்து அந்த மந்தைகளுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்து அந்த மந்தைகளை பாதுகாத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார் என்ற அந்த வார்த்தையின்படி அவர் எங்களை மேய்க்கிறன்னு சொன்னால் எங்களை பராமரிக்கிறது. எந்த குறைவும் எந்த நன்மையும் எந்த பலவீனமும் இல்லாத படிக்க எங்களை மேய்த்து காக்கிற பெரிதான ஒரு பொறுப்பை கர்த்தராகிய இயேசு செய்து வச்சிருக்கிறார் நமக்காக. அல்லேலூயா, ஆமென். ஆகினால தான் ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க வேணும். நான் ஒன்று என்ற வேலை உண்டு என்று தெரியக்கூடாது. நான் ஒன்று என்ற கர்த்தர் உண்டு, நான் அவரை தேட போகிறேன், அவரை பார்க்க போகிறேன் என்ற விருப்பம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். ஆமென். பாருங்க, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆகையினால இப்படியான ஒரு சூழல் நமக்கு உண்டா இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் அந்த உன்னத பாட்டில் சாலமோனுக்கு உண்டான அந்த வெளிப்பாட்டில் அவர் காணுகிற அந்த தரிசனத்தை தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். மைண்டில் உண்டாகிற நினைவு எண்ணம், அப்படி ஆவியில் உண்டாகின எண்ணம் நினைவுகள், சபையை குறித்ததான எண்ணங்கள் நினைவுகளை சாலமோனுக்கு அன்றைக்கு கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர். சொல்லுங்க, சாலமோனிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. சாலமோனிலும் பெரியவர், அவர் என்னுடையவர். ஆமென். ஆகையினால தான் அந்த பிள்ளைகள் எக்ஸாமுக்கு படிப்புக்கு போகிற நேரம் சாலமோனுடைய ஞானத்தை கொடுமென்று நான் சொல்றது இல்லை. ஏனென்றா சாலமோனிலும் பெரியவருடைய ஞானம் பிள்ளைகளுக்கு வேணும், எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் வருமாக இருந்தா நாங்கள் சிறப்புற வாழலாம். அல்லேலூயா. ஞானம் எல்லாவற்றையும் நமக்கு போதிச்சு வழி நடத்தும். ஞானம் இருந்தால் எல்லா காரியங்களையும் கிளியராக நாங்கள் செய்திட முடியும். ஆமென். ஞானம் இல்லாதபடியாகத்தான் எல்லாம் என்ன அறக்குறையாக போகிறது. வெற்றி இல்லை, நல்ல நன்மை இல்லை, எல்லாத்திலையும் பிரச்சனை, குழப்பங்கள். ஞானம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவிய ஞானத்தில் நான் நடக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. நான் இந்த சபையில் பிரசங்கம் பண்ண வார நேரம் அப்படி தான் கேட்குறது. ஆண்டவரை என்னால் பேச முடியாது, நீங்கள் தான் பேசணும், எனக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற உங்களுடைய ஜனங்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பேச விரும்புகிறீங்களோ என்னை கொண்டு பேசுங்க அப்படி என்று கேட்குறேன். நீங்கள் வெளிப்படுத்துங்க, உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துங்க சபைக்கு அப்படி என்று கேட்டு தான் அந்த இடத்துக்கு வர்றது. ஏன்னு சொன்னால் அவருடைய ஞானம் இல்லாமல் நாங்கள் யாரும் பேச முடியாது. அவருடைய ஞானத்தில் கேளுங்க, அவருடைய ஞானத்தில் வாழுங்க, அவருடைய ஞானத்தில் வளருங்க. அவருடைய ஞானமே சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்தி செல்லும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறார், என் பிரியமே, அவர் சொல்கிறார், நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எர்சனை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கடியுமானவள். என்ன சொல்றார்? அந்த எருசலேமில் இருக்கிற அந்த நார்த்தன் சிட்டி, அந்த கேபிட்டல் சிட்டி எருசலேமில் நோர்த் பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல நீ இருக்கிறா. அந்த பட்டணம் மிகவும் சிறப்பாக இருக்கு, சௌந்தரியமாக இருக்கு. அந்த எருசலேமை போல நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கடியுமானவள். அதாவது இந்த வசனம் நமக்கு என்ன சத்தியத்தை சொல்லுதுன்னு சொன்னால், நீ திர்சாவை போல் அந்த பட்டணத்தை போல் அந்த சௌந்தரியம் உள்ளவளாய் ஆண்டவர் சபையை பார்க்கிறார். சௌந்தரியம் உள்ள ஒரு சபை. ஆமென். சௌந்தரியம் உள்ள ஒரு சபை, எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கடியுமானவள். அதாவது கொடிகள் பறக்கும் படையை போல் கடியுமானவள். அதாவது ஒரு மிலிட்டரிக்கு கொடி முக்கியம். ஆமென். எங்க கேம்ப் அடிச்சிருந்தாலும் அங்க அந்த கொடி இருக்கும், அந்த தேசத்தினுடைய கொடி. எந்த இடத்தை போய் கைப்பற்றுவோமோ அங்க அந்த கொடி இருக்கும்.
ஆமென், அல்லேலூயா. இங்கே சொல்றார், நீ அப்படியானவள். சபையை பார்த்து சொல்றார், சபையே நீ கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். அந்த கொடியை போல நீ எல்லாருக்கும் வெற்றி, சுக வாழ்வு, வெற்றியான ஒரு வாழ்வு வாழ்கிற ஒரு சபை என்பதை நீ காட்டுகிறாய். ஆமென். அப்படியாக இருந்தால் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சபை மணவாட்டி ஒரு நாள் தோல்வியில் வாழக்கூடாது. மணவாட்டிக்கு தோல்வி இல்லை. ஆமென். ஏன்னு சொன்னால் நீ சௌந்தரியம் உள்ளவள், நீ கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். ஒரு கேம்பில் இருக்கிற கொடியை போல அது ஒரு செய்தியை காட்டில் அந்த கொடி பறக்கிற நேரம் ஒரு செய்தியை அது நமக்கு சொல்லுகிறது. என்ன செய்தி? நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். அல்லேலூயா. நீ ஆளுகிறாய், நீ வெற்றி பெற்றிருக்கிறாய். அங்குட தாவனுடைய கவனம், தாவனுடைய ஆளுகை உங்களோடு கூட இருக்கிறது. தாவனுடைய ஆளுகை இருக்க வேணும் உங்களோட வாழ்க்கையில. தாவனுடைய ஆளுகை, கவர்னன்ட், அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆளுகை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஆளுகை நமக்கு இருக்க வேணும். அதுக்காக தான் அந்த 2 பட்டணத்தையும் ஆண்டவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப ஒரு கொடி நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் தான் உன் கண்களை என்னை விட்டு திருப்பும், அவைகள் என்னை வென்றது. உன் அகல பாரம் கிளையாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அதாவது உன் கண்களை என்னை விட்டு திருப்பும். ஏன்னா நான் உன்னுடைய கண்ணினால நான் அதிகமா கவரப்படுகிறேன். அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு கண் தூய்மையா இருக்கணும். பாவத்தை பார்க்காதவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை வெறுத்து பாவத்தை பார்க்க முடியாத சுத்தமான கண்ணை உடையவர். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண் அவ்வளவு தூய்மையா இருக்கிறபடினால என்னை நீ பார்க்காத உன்னுடைய கண்ணுடைய பார்வைக்கு முன்னால என்னால நிற்க முடியவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்படி நீ என்ன கவர்ந்துட்ட. உங்களோட கண் சரியா இருந்தாலே இயேசு உங்களோட அருகாயில் இருப்பாரு. ஆமென், அல்லேலூயா. கண் சரியா இருந்தா, உன் கண் கெட்டதா இருந்தா முழு பாடி, ஹோல் பாடி சஃபரிங். உன் கண் கெட்டதா இருந்தா உன்னுடைய முழு சரீரமும் பாதிப்புள்ள போயிடும். உன் கண் நல்லதா இருந்தா முழு சரீரம் நல்லா இருக்கு. கண் கெட்டதாக இருந்தா எல்லாம் அவுட். ஆகினால தான் உங்களோட கண்ணை சரியா வச்சுக்கொள்ளுங்க. கண்ணாடி போறதால பாதுகாப்பா இல்லை, கண்ணாடிக்குள்ளாலையும் பார்க்கலாம். எங்களோட கண்ணை தெளிவா வச்சுக்கொள்ளுங்க. பார்க்கலாம், நல்லது பார்க்கறது தான் கண் வச்சிருக்காரு. பார்க்குற விதம் தான் பிரச்சனை. ஆகையினால நாங்கள் பார்க்கறத சரியா பார்த்துட்டா சரி. அந்த பார்க்குற கண்ணுக்கு பின்னால இங்க இருந்து சிந்தனைகள் புறப்பட்டு வரும், இங்க இருந்து அசுத்த எண்ணங்கள் வரும். அதனால தான் ரோமர் 12:1 சொல்லுது, 1:2, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதுனாலே உங்கள் மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை புதிதாகிறதுனால ஒரு மறுரூபம் ஆகுங்க. இது புதிதாயிட்டுன்னா கண் தெளிவா பார்க்கும். அல்லேலூயா. தலை புதிசாயிட்டுன்னு சொன்னால், மனம் புதிதாயிட்டுன்னு சொன்னால், ஆத்மா புதிதாயிட்டு, உங்களுடைய தீர்மானிக்கிற சக்தி இடம் புதிதாயிட்டுன்னு சொன்னால், உங்களுடைய சிந்தனை புதிதாயிட்டுன்னு சொன்னால் உங்களோட கண் தெளிவா இருக்கும். ஆமென். அப்ப பாருங்க, உன் கண்களை என்னை விட்டு திருப்பும், அவைகள் என்னை வென்றது. உன் அகல பாரம் கிளையாத் மலையிலே தலைமையும் வெள்ளாட்டு மந்தையை போல் இருக்கிறது. அதாவது இந்த வெள்ளாடுகள் எல்லாம் அந்த கிளையாத் அந்த மலையில போய் அந்த தலைகளை மேய்தான். அந்த அகலபாரம், அந்த ஆட்டினுடைய அந்த ரோமம், அதாவது உன்னுடைய தலைமுடி அந்த ஆட்டினுடைய ரோமத்தை போல, அந்த முடியை போல உன்னுடைய முடி அவ்வளோ அழகா இருக்கு என்று சொல்றார். ஏன்னு சொன்னா அவர் மேய்ப்பன், அவருக்கு ஆடுகளை தெரியும் நல்லா. ஆட்டினுடைய ஒவ்வொரு செய்கையும் அவருக்கு விளங்கும்.
ஆகையினால தான் அவர் சொல்றார், அந்த ஆட்டினுடைய முடி மாதிரி உன்னுடைய தலைமுடி இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி இருக்கா நமக்கு? என்ன சொல்றார்? உன் கண் நல்லதுண்டா சரீரம் முழுவதும் நல்லது, கண் கெட்டதுண்டா சரீரம் முழுவதும் கெட்டதுன்னு சொல்றார். ஆகையினால தான் நாங்கள் எங்களோட கண்ணை தூய்மையா வச்சுக்கொள்ள வேணும். ஆமென். இந்த கண் தான் சரீரத்தினுடைய என்ட்ரன்ஸ். இந்த சரீரத்துக்கு வாசல் கண் தான். ஆகையினால தான் இந்த கண்ணை சரியா வச்சுக்கொள்ள. இந்த கண்ணால தான் எல்லாம் கெடுறது, பார்க்கறது, இச்சிக்கிறது, குழம்புறது எல்லாம் இந்த கண் தான். ஆகையினால தான் இந்த கண்ணை தெளிவாக வச்சுட்டா இந்த கண் ஒன்றுனால நாங்கள் இயேசுவை கவர்ந்துடலாம். இயேசுவை கவர்ந்துட்டீங்கன்னு சொன்னான் உங்களோட வாழ்க்கை ஒரு லக்ஸரி வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கை, உங்களோட வாழ்க்கை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையா உங்களோட வாழ்க்கை மாறிடும். ஆமென். பிரியமான சகோதரிமாரே, சகோதரர்களே, பாஸ்டரே, பாஸ்டர் அம்மாவே, எல்லாருக்கும் இந்த செய்தியை நான் சொல்றேன். உங்களோட கண்ணை சரியா வச்சுக்கொள்ள. ஹல்லேலூயா. எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த கண் தான். ஆனால் அவர் சொல்றார், இந்த கண் என்ன கவர்ந்துட்டு, உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் உண்ட கண்ணுனால நான் கவரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றார். உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையர்களோ ஒன்றாயிலும் அல்லடாயிராமல் இரட்டை குட்டி என்றோயிலுமான ஆட்டு மந்தையை போல் இருக்க. உன் மூக்காட்டின் நடுவில் உன் கண்ணங்கள் வெடித்த மாதுளம்பழம் போல் இருக்கிறது. பாருங்க, அவர் சபையை அப்படி அந்த பரிசுத்தத்தையும் சபையுடைய தூய்மையையும் வர்ணித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், ராஜ ஸ்திரீகள் 60 பேரும் மறுமணமாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையே இல்லை. உலகத்திலே பெண்கள் தான் கூட வீதத்தில். கேரளாவில் ஆக கூட பெண்கள், ஆண்கள் குறைவு அப்படி என்ற ஒரு கணக்கு எடுத்திருக்கிறான் கேரளா நாட்டில். ஆனால் முழு உலகத்திலேயும் கணக்கெடுப்பில் பெண்கள் தான் கூட, கன்னியர்களுக்கு தொகையே கணக்கே இல்லை என்று சொல்றார். என்ன, ராஜஸ்திரிகள் இருக்கிறாங்க, 60 பேர் மறுமணமாட்டிகள் இருக்கிறாங்க, 80 பேரும் உண்டு. மறுமணமாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையே இல்லை. திருமணம் முடிக்காத கன்னியர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உலகத்தில் இருக்கு. சொல்லுங்க, உலகத்தில் இருக்கு. அவைகளெல்லாம் உலகத்தில் கன்னியர் இருக்கிறாங்க, மறுமணமாட்டிகள் இருக்கிறாங்க, ராஜஸ்திரிகள் இருக்கிறாங்க. ஆனா என் புறாவே, என் புறாவோ, என் உத்தமியோ, ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் மறுமணமாட்டிகளும் அவளை போற்றினார்கள். இதில் தான் அந்த விழா என்னுடைய ரகசியம் வெளிப்படுகிறது. இயேசுடைய விழாவில் குத்தி அவரை காயப்படுத்தி, ஆதாமுக்கு மனைவி விழாவில் இருந்து வந்தால் இயேசுக்கு மணவாட்டி சபை அவருடைய விழா எலும்பிலிருந்து அவர் எங்களை பெற்றிருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இன்றைக்கு சபையாகி இருக்கிற நாங்க மறுமணமாட்டிகள் இருக்கலாம், கன்னியர்கள் இருக்கலாம், அதுக்கு தொகையே கணக்கே இல்லை. இவ்வளவோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை மீட்டிருக்கிறார், நாங்கள் எங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க, இப்படியான விழா எலும்புல இருந்து ஆண்டவர் இயேசு எங்களை உருவாக்கி இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த சபையை கண் வச்சுத்தான் பிசாசானவன் இந்த சபை எழும்பக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு சிலுவை மரத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த சபையாகிய கிறிஸ்துவுடைய விழாவில் அவன் குத்தி அதை வேதனைப்படுத்தினான். பிரியமான சபையை, இப்படி சபைக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எண்ணி பாருங்க, நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் நமக்காக செய்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க.
அவருடைய நன்மைகளை எண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னால் அவர் எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு அந்த சபையை மையப்படுத்தி சத்ருவானவன் அன்றைக்கு அவரை குத்துனான். ஆனாலும் அது ஜீவன் பெற்று இன்றைக்கு சபையாய் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. பிரியமான சபையே, இந்த எலும்பை பாதுகாத்து கொள்ளுங்க. யார் எலும்பு? மணவாட்டியாகிய சபை, நானும் நீங்களும். ஆமேன். இதை பாதுகாத்து கொள்ளுங்க. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட கரத்தில் இருக்கிறது. 10வது வசனம், சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கிடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? அருணோதயம் போல, அதாவது ஒரு நிலவு அந்த இரவு நேரத்தில் அந்த உதிச்சு அந்த வெளிச்சம் கொடுத்து அந்த குளிர்ச்சியான அந்த சூழலை உண்டாக்குற அந்த நிலவை போல வருகிற இவள் யார்? சந்திரனை போல அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? அதாங்க 4வது வசனம் சொல்லுகிறது. என் பிரியமே, அந்த பிரியம்தான் இந்த ரூபவதி. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் தான் அந்த ஆள் என்று சொல்லி? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் தான் அந்த பிரியம்? சொல்லி பாருங்க. இயேசு விரும்புகிறார் அப்படி சொல்றது. நீங்க தான் அந்த பிரியம், நீங்க தான் அந்த சபை, நீங்க தான் அந்த பிரியமான ஜனம். ஆமென். அப்ப பாருங்க, சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும், இது ரெண்டும் ஆண்டவர் பகலையால சூரியனையும் இரவையால சந்திரனையும் படைத்து அவர் என்ன செய்தார்? படைச்சு சொல்றார், கொடிகள் பறக்கும் படையை போல அங்கே கொண்டு போய் நேர்த்தியா நிப்பாட்டி அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்று கேட்கிறார். அவள் தான் சபை. அல்லேலூயா. சபையே, பிரியமான சபையே, நேர்த்தியா நாங்க வாழ்வோம், அவருக்காக நேர்த்தியா அவருக்காக நாங்க ஓடுவோம். ஆமென். நேர்த்தியா ஓடுவோம், நேர்த்தியா வாழுவோம். அப்படி வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் அவர் வருகிற பொழுது அந்த சபையை அவர் எடுத்துக்கொண்டு போக வர இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுவாங்க, இயேசு வரப்போறார், சபையே மணவாட்டி ஆயத்தப்படுன்னு எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. எல்லா ரேடியோ, எல்லா டிவிகள் எல்லாம் இது ஒரு பகுதியான செய்தி. சபைகளில் ஆண்டவருடைய வருகையை பற்றியே நாளம்புறா பேசிக்கொண்டிருக்கிற சபைகளும் இருக்கு. இயேசு வரப்போறாரு சொல்லி அதுக்கு ஆயத்தப்படுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஆயத்தப்படுத்துறதுக்கு எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு முன்ன வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சபையே, நீ ஆயத்தப்படு. அப்போ பாருங்க, பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர்விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். இப்போ என்ன சொல்றார்? திரும்பவும் தோட்டமாகிய விருட்சமாகிய மக்களிடத்தில், தோட்டத்தினிடத்தில் கர்த்தர் வந்து அவர் அதுல ஏதாவது கிடைக்குமா, வாசனை கொடுக்கக்கூடிய மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். சொல்லுங்க, போனேன். அங்க அவர் வந்துட்டார். பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிர் விட்டு மாதுளம் செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். வாதுமை தோட்டம் அங்க போனார். என்னத்துக்கு? இதுல காய் இருக்கா, பூ இருக்கா, பழம் இருக்கா, பிஞ்சு இருக்கா, இதெல்லாம் பூத்து காய்த்து அது நல்ல பலனை கொடுக்குதா, அதுல நல்ல வாசனை வருகுதா என்று பார்க்கிறதுக்கு ஆண்டவர் வாராராம். அல்லேலூயா. ஆமென். அவருடைய நேசம் நமக்கு இருக்கணும். அவர் எங்களை அதிகமாக நேசிக்கிறார். அல்லேலூயா. அப்ப சொல்றார், அங்க நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமிர்தாபின் இரதங்களுக்கு ஒப்பாயிற்று. அப்ப அவர் சொல்றார், திரும்பி வா சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படி திரும்பி வா. சுலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனை கூட்டத்துக்கு சமமானவள்.
ஆமென். 2 சேனை கூட்டத்துக்கு சமமானவர். சுலமித்தி, சுனையாம் என்ற ஊர்ல இருக்கிற அவளுடைய பேர் தான் சுலமித்தி. ஆமென். அல்லேலூயா. அப்ப திரும்பி வான்னு சொல்றார். ஏன் திரும்பி வான்னு சொல்றார்? ரிப்பன்டன், மனம் திரும்புதல். திரும்பி மனம் திரும்பணும். எல்லா சூழலிலும் நாங்க மனம் திரும்ப வேணும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு நாங்க மனம் திரும்ப வேணும். எங்களுடைய வாழ்க்கையில எந்த நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தவறுகளுக்கு நாங்க மனம் திரும்ப வேணும். ஏன்னு சொன்னா அவர் அதை பார்க்கிறார். அந்த வாதுமை தோட்டத்துக்கு போனேன் என்று சொல்றார். நிலையாததுக்கு முன்னே ஆத்துமா அமிர்தாவை ரதங்களுக்கு ஒப்பாக்கிட்டாங்க. ஏற்கனவே நாங்க பார்த்தோம். அந்த சாலமனுடைய அந்த சேரியட், அந்த இரதம், அந்த குதிரை வண்டியில், அந்த வாகனம், அதுல ஒரு சமக்காலம் விரிக்கப்பட்டிருந்ததாம். அது என் நேசம், என் பிரியமானவளுக்கு என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருந்தது. அவர் எதை செய்தாலும் சபையைத்தான் நினைக்கிறாரு, உங்களைத்தான் நினைக்கிறாரு. சபை அவர் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த தோட்டத்தில் கனி வருகுதா, பழம் வருகுதா, வாசனை வருதான்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வாசனை கொடுக்கிற விருட்சமாய் நாங்க மாற வேணும். அப்பதான் அந்த வாடக்காத்து எலும்பும் தென்றல் வரும். பிசின் மரங்கள் எல்லாம் பிசின் கொடுக்க ஆரம்பிக்கும். பிசின் தைலங்கள் எல்லாம் அங்கு பல வாசனைகள், பூ வாசனைகள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு போற நேரம் நேசர் உங்களை தேடி வருவார். அல்லேலூயா. ஆமென். உங்களை தேடி வருவார். அப்படியாக இருந்தா சபை நாங்க எப்பொழுதும் பிரியமுள்ளவராயிருக்கணும். அதான் சொல்றா, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. எது கதவு? டோர். எது டோர்? இருதயம் தான். சொல்லுங்க, இருதயம். உள்ளத்தை திறந்துதான் சரி. அங்க அவர் வந்து எங்களோட இருந்து எங்களோட போஜனம் பண்ணுவார். அவர் இங்கே இருப்பார், நாங்கள் சாப்பிடுவோம், அவர் சாப்பிடுவார். நாங்கள் குடிப்போம், அவர் குடிப்பார். நான் உன்னோடைய வந்து உன்னோட கூட உலாவி உன்னோட கூட போஜனம் பண்ணு. என்னோட வருவார், என்னோட நடப்பார், என்னோட உலாவுவார், என்னோட போஜனம் பண்ணுவார், என்னோட குடிப்பார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அவருக்கு விருப்பமானதை புசிக்கணும், குடிக்கணும். அவருக்கு விருப்பமானதை சாப்பிடணும். ஆமென். அவருக்கு விருப்பமான காரியங்கள்ல நாங்க என்னமா இருக்கணும்? எப்பொழுதும் விருப்பமா இருக்கணும். சமகாலம் என் பிரியத்துக்கு கண்டு விரிச்சிருக்கார் ஒரு காப்பட். காப்பட் எதை குறிக்கும்? என்னது காப்பட்? இதுல இவ்வளவு நேரம் இந்த பாயில இருந்து ஜெபம் பண்ணிக்க, அவ்வளவு நேரம் இந்த இடத்துல ஜெபத்துக்காகத்தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இதன் பிரியம் இருந்த இடம் அல்லவா? எத்தனை பேர் அப்படி வச்சிருக்கீங்க வீடெல்லாம்? இது என்னுடைய பிரியம், இது என்னுடைய பிரியம் உட்கார்ந்த இடம், இது அவள் இருந்த இடம், இது அவள் படுத்திருந்த பெட், இது நல்லா இருக்கு. சாமத்தில் எழுப்பி ஜெபம் பண்ணினான். அதிகாலையில் சாமத்தை விட்டுருவோம். சாமம் எல்லாம் நமக்கு தான் பொருந்தும். நான் தூங்குறது அதிகாலையில தான். 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் தூங்குறது. வகையினால சாமம் பிரச்சனை இல்லை. அதிகாலையில் தேடுவோம், கர்த்தரை நாம கண்டடைய முடியும். ஆமென். அப்போதான் நான் சொல்றேன், என் பிரியம், என் ரூபவதி, என் உத்தமி, என் மணவாளி, என் மணவாட்டி, நான் நம்புகிறவர். கர்த்தருக்காக ஒரு திரள் கூட்ட ஜனங்களை சேர்த்து அவரை தேடுற பணியை செய்யுங்க. ஆமென். சுனமித்தி பின்மாற்றம் அடைஞ்சது உண்மைதான். ஆனா மனம் திரும்பினாள், ஆண்டவரை தேடினாள். கூட்டாளிமாரெல்லாம் வந்தாங்க, எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஆண்டவரை தேடுற பணியை பாருங்க. ஒண்டியா இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா கொண்டு போய் ஆண்டவரை சேர்க்க வேணும். ஆமென். தனியாக வரக்கூடாது, தெரியுமா? 4 பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும். ஆமென்.
அதுதான் பிரியம், அதான் உத்தமி, அதான் சபை. அப்போ இந்த வேலையை நாங்கள் செய்துட்டோம்னு சொன்னால் அந்த அந்த சுலமித்தி அங்கே தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை அவர் பார்க்க வார நேரம் அவர் மேய்ப்பனை போலாம் வாராரு. அதனால தான் அவள் கேட்குறார், நீ மேய்ப்பன் மாதிரி வாரீங்க, மாடுகளுங்க மந்தைகளுங்க என்று கேட்குறார். ஒவ்வொரு நாளும் அவர் வந்து தூரத்திலிருந்து செய்ய காட்டுறார். வா நம்ம வயல்வெளிக்கு போவோம், அங்கே போய் இருப்போம், அங்கே உறவாடுவோம், அங்கே தனிமையான இடம் இருக்கு, அங்கே நாங்கள் செபிப்போம், அங்கே கூடுவோம், நாங்கள் கதைப்போம். ஆமென், அல்லேலூயா. இப்படியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்க, உங்களோட வாழ்க்கை மகிமையாக மாறும். அல்லேலூயா. சாத்தான் இன்றைக்கு எல்லாரையும் சாப்பாடையும் சாப்பிட்டு அதையும் பார்த்து இது ருசியாக இருக்கா ருசி இல்லையா, வெட்டுறானா வெட்டலையா, அடிக்கானா அடிக்கலையான் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே முழிஞ்சு விடுறோம். என்ன நடக்குதுன்னே நமக்கே தெரியாது. அது ஒரு உணர்வும் இல்லாமல் போய் அப்படி இப்படியாக சரீரத்தில் போய் சேருது. சபை கவனமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பிரியமான சபையாக இருப்போம். கர்த்தருடைய சகல நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். ஆமென். கர்த்தருடைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். அதற்கு பிறகு எங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு அவர் எங்களுடைய பாத ரட்சியை விவரிக்கிறார். உங்களோட கால், நீங்கள் போட்டிருக்க சண்டில் எப்படியானதுன்னு சொல்லி அவர் அதை கூட பார்க்கிறார். பாருங்க, ஒரு மணவாளன் மணவாட்டிய ஒவ்வொரு அவயவமாக, ஒவ்வொரு அங்கங்களாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு அங்கங்களாக பார்க்கிறார். ஏனென்றால் ஒரு மணவாளன். உங்களுடைய கால் எப்படி இருக்கு, உங்களோட பாதரட்சி எப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு என்று சொல்லி 7வது அதிகாரத்திலிருந்து அங்கே பார்க்குறோம். ஆகையினால் தான் 7வது அதிகாரத்தில் சொல்கிறார், வாங்க நாங்கள் வயல்வெளிக்கு போவோம், அங்கே போனால் ஒரு டிஸ்டர்பும் இல்லை, கிராமங்களில் போய் தங்குவோம், அதிகாலை திராட்சை தோட்டத்துக்கு போவோம். என்ன அதிகாலை திராட்சை தோட்டம்? நாங்கள் தான் அந்த தோட்டம். ஆமென். இப்படி செட்டப் பண்ணி பாருங்க, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். கண்களை மூடுவோமா? அதனால தான் சொல்றார், தூதாயும் பழம் வாசனை வீசும், நமது வாசல் அண்டையிலேயே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என்னே சார் அவைகளை உமக்கு தருகிறேன். அவருடைய கிருபைகள் காலை தோறும் புதியவளாயிருக்கிறது. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட கண்களை மூடுவோம். இந்த ரூத் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த ரூத்தினுடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை வேதம் எப்படி சொல்றது? The Ruth's life is a beautiful picture. ரூத்தினுடைய வாழ்க்கை ஒரு அழகான ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வருகிறது, அவருடைய உண்மையை கொண்டு வருகிறது. கண்களை மூடி நாங்கள் செபத்தில் நமக்கு தேவன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாராக இருந்தார், நமக்கு தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாராக இருந்தார், நாங்க மனம் திரும்ப வேணும். இந்த ரூத் ஒரு அந்நிய தேசத்து பெண். அவள் அந்நிய தெய்வங்களை வழிபட்டவள். தன்னுடைய மாமியாரோடு அவள் திரும்புற நேரம் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல அவள் பதிக்கிறாள். பதிச்சு என்ன செய்கிறாள்? உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் என்ற அந்த லாயலிட்டி அவள் என்ன செய்கிறான்னு சொன்னா, அப்படியே தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்றா, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவள் என்ன சொன்னா, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த விசுவாசம் மூலமாய் கடவுளுடைய ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளவும் கடவுளுடைய ஜனங்களோடு சேருகிற ஒரு பணியை அவள் செய்து கொண்டிருக்கிறார்.
எவ்வளவுதான் வாழ்க்கை வசதிகள் உண்டாயிருந்தாலும் தாவனுடைய பிரசன்னம் அதுதான் வெளியேற பெற்றது. எவ்வளவு நன்மை இருக்கலாம், எவ்வளவு வசதி இருக்கலாம், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அந்த ரெவார்ட், அந்த வேட்டி, அந்த தாவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகையினால விசுவாசத்தை தெரிந்து கொள்ள, உறுதியா தீர்மானங்கள் எடுக்க. அதாவது do not turn back to the familiar things of the world. உலகத்தில் இருக்கிற நடைமுறை காரியங்கள், உலக பழக்க வழக்கங்களோட இருக்கிற காரியங்களோட இணைஞ்சிடாதீங்க. நமக்குள்ள ஒரு மனம் மாற்றத்தை தேவனை நாங்க தெரிஞ்சு கொண்டுட்டோம். தேவனையும் தேவனுடைய வழியை நாங்க தெரிஞ்சிட்டோம். நாங்க அமர்ந்திருந்து அவருடைய சித்தத்தை நாங்க, அவருடைய அறிவை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய அறிவை நமக்கு அவர் வாரி வழங்குறவராயிருக்கிறார். அவர் அவருடைய அறிவையும் அவருடைய knowledge, the knowledge that he will provide for us, he will cover us and he will redeem us. எங்களை ஓடி பாதுகாத்து எங்களை மீட்கிறார். அவர்கிட்ட வந்த பொழுது அவர் எங்களை மீட்கிறார். இதுதான் அந்த ரூத் தன்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டார். இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையை நாங்க அப்படி ஒப்பு கொடுப்போம். நாங்க இவ்வளவு வாழ்க்கையில இவ்வளவு காரியங்களை நாங்க சந்திக்கிறோம், எவ்வளவு மக்களை நாங்க பார்க்கிறோம், எவ்வளவு இடங்களுக்கு நாங்க போய் வருகிறோம். எது எப்படி இருந்தாலும் நியமி எடுத்த ரூத் எடுத்த தீர்மானம், ஆண்டவருடைய ஜனங்களை நான் சார்ந்து கொள்ள போறேன், அந்த லாயலிட்டி ஃபேமிலியோட நான் சேர போகிறேன். அதுதான் சபை, பிரியமான சபை. இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. ஓ ரபஷிக்கதே நமரியாந்த ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசிக்கொண்டு வர, உம்முடைய சபையையும் உம்முடைய ஜனங்களையும் குறித்து நீ பேசிக்கொண்டு வர, உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீ நன்மை செய்யத்தக்கதாய், உம்முடைய ஜனங்களை நீ ஆசீர்வதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே எவ்வளவு உபமானங்களை, எவ்வளவு ஆண்டவரே பிரியமான வார்த்தைகளை நீ சபைக்கு பேசிக்கொண்டு வருகிறேன். திரும்பி வா, திரும்பி வா சுலமித்தியே, திரும்பி வா. மனம் திரும்பு, மனம் திரும்பு. கர்த்தருடைய ஜனங்களோடு சேரு, அவரோட வாழு. திரும்பி வா, திரும்பி வா. ஆண்டவரே, நாங்க மனம் திரும்புகிறோம். உலக காரியங்கள்ல இருந்து மனம் திரும்புகிறோம், உலகத்தின் இச்சைகள் இருந்து மனம் திரும்புகிறோம். உம்முடைய நன்மைக்குள்ளாய் நாங்கள் சபையில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை உடைய கருத்துல தருகிறோம். மணவாளனாகிய இயேசு, மணவாட்டியாகிய சபையோடு நீ பேசிக்கொண்டு வருகிறீரப்பா. நீ உதவி செய். எங்களை ஆண்டவரே திருத்தி, எங்களுடைய கண் உம்மை கவரும் வரைக்கும் நாங்கள் தூய்மையாய் வாழ எங்களுக்கு வழிகாட்டு. அப்படி அறிவைத்தான் எங்களை பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடையவன். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் வேலி, இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர்.
சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் வேலி இவரே என் நேசர் இவரே என் சிநேகிதர் இவரே என் பிரியமானவர் இவரே என் பிரியமானவர் பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாம் பாவியான என்னையும் அவர் தேடி வந்தாரே மணவாளனும் என் தோழனும் எனக்கெல்லாம் ஆனாரே அவர் சேவை செய்வேன் அவருக்காகவே வாழ்வேன் அவர் சேவை செய்வேன் அவருக்காகவே வாழ்வேன் நான் என் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவன் நான் என் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவன் சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் வேலி இவரே என் நேசர் இவரே என் சிநேகிதர் இவரே என் பிரியமானவர் இவரே என் பிரியமானவர் எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தார் கொஞ்ச நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார் எனக்காகவே யாவையும் அவர் செய்து முடித்தார் கொஞ்ச நேரத்தில் என் தேவைகள் யாவும் சந்தித்தார் உயிருள்ள நாளெல்லாம் அவர் நாமம் பாடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் அவர் நாமம் பாடுவேன் நான் என் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவன் நான் என் நேசருடையவன் என் நேசர் என்னுடையவன்